உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆளுநரை திமுக அவமானப்படுத்துவதாகவும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என ஆளுநர் சொல்லவில்லை என்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படியாவது அவரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என மறைமுகமாக ஒரு அழுத்தத்திற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட, அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது. எமர்ஜென்சி காலத்திற்கு திரும்பவும் திமுக அரசு தமிழக மக்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த போஸ்டர், ஆர்ப்பாட்டம் இவையெல்லாம் கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அல்ல. இவர்கள் தேசிய கீதத்தை அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கின்ற போராட்டமாகத்தான் தமிழக மக்கள் பார்ப்பார்கள். அதனால் அந்த தேசிய கீதம் இங்கு இசைக்கப்பட வேண்டும் என கவர்னர் கேட்கிறார். இதை ஏன் மறுக்க வேண்டும்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கவர்னர் சொல்லல, அதையும் பாடுவோம், அதுவும் எல்லாத்துக்கும் சொந்தம். ஆனா தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல. கவர்னர் அவமானப்படுத்தணும், கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது. மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.